வணக்கம் மக்களே, நான் உங்கள் கௌதம் எக்ஸ்பி. ஒரு நாள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்சை திறந்து உள்ள போனேன். பியர் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஃபயர் திறந்து. அப்போ அந்த கிளைம் பண்ண வேண்டியதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கோல்டு கிளைம் பண்ணும்போது போயிடுச்சு டக்கு உள்ள. சரின்னு உள்ள போயிட்டு ஜாலியா மேட்ச் போடலான்னு பார்த்தா நான் கேரக்டர் ரே வச்சுட்டுக்கிறேன். அவனு வேற எனக்கு பிடிக்காது, நல்லாவே விளாட லோன் தான் செட் ஆகும். சரி டக்குன்னு நம்ம தலைவன் ஓரியன் சுவிட்சை போட்டு பார்த்தா எல்லாம் இப்படியே ஒருவேளை எனக்கு சைன் கம்ப்யூட்டர் பாட்டா தோணுச்சு. அப்புறமா சரி யாரை என்ன பண்ணுவோம், இப்படி மூவ்மெண்ட் தான் அதிகமாக கொடுக்குறாங்களேன்னு நினச்சிட்டு பார்த்தா பீமா சக்தியில் இறங்கலாம்னு நினச்சேன். நான் பீமா சக்தினே ஒன்று இல்லை அப்படின்னு மைண்ட் போல திடீர்னு வந்து ஒருவேளை பீமா சக்தி எடுத்துட்டாங்களான்னு சரி அந்த இது டைம் இருக்கும் அது எங்கேயும் வைக்கலாம் இன்னொருத்தவங்க வச்சுருந்தாங்க. அது மாதிரி பார்த்தா வைக்கணும்ல. சரி அதுக்குள்ள அந்த 3, 2, 1 வந்துச்சு. அது போட்டு வேஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஈவென்ட் கூட வரும்னு நினச்சிட்டு நான் கரெக்டாக தேடிட்டே அந்த பீமா சக்தி கண்ணுக்கு தெரியுதா. அப்போ தூரத்தில் தெரிஞ்சு பீமா சக்தி என்னோட கண்ணு இது நினச்சிட்டு வெயிட் பண்ணிருந்தேன் கரெக்டான டைமில் அங்கே போகலான்னு. எல்லாம் திடீர்னு பார்த்து கொத்தா எங்கேயோ ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துபட்டவங்களோட எல்லாம் பீமா சக்திக்கு தான் போகிறாங்க. கரெக்டாக ஒரு டைம் பார்த்து ஸ்லோ டவுன் ஆனதுமே ஒரு சொருகுன்றதுனால பார்த்தா என் பின்னாடியே ஒருத்தன் தான் வரானா இல்லை 1000 பேர் வராங்கன்னே மனசுக்குள்ள ஃபீலிங். 1000 பேர் விளையாட மாட்டாங்க, ஒரு 20 பேர் அப்படி வச்சுக்கோங்க நீங்க. ஏன்னா அந்த பேர் கொத்தா அவங்க இறங்கினாங்களே. பார்த்தா சுற்றி ஆளுங்க. சரி நம்ம உள்ள இறங்கணும் போய் கரெக்டாக அந்த ஓட்டையில உள்ள இறங்கலாம் நினச்சி நான் போனேன். பார்த்தா ஒரு ஓட்டையில இருக்காம எனக்கு மேலே இறங்கி விட்டுச்சு. ஒரு கால் வெளியே இருக்குது, இன்னொரு கால் உள்ளது. திடீர்னு பார்த்தா போட்டு டக்குன்னு இறங்கி கோவல் போட்டு அவன் அதுக்குள்ள எனக்கு டேமேஜ் கொடுத்தான். அப்புறம் அவன் மண்டே பிடிச்சான். அதுக்குள்ள அவன் டபுள் அந்த கன் வச்சிருந்ததுனால என்ன முடிச்சிட்டான். வின்சர் கன் மனசெல்லாம் கத்துச்சு. டக்குன்னு ரிவைவ் ஆயிட்டு மறுபடியும் போனோம். கரெக்டா நான் சொல்ற இடத்துல இறங்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு கில்லாச்சு கிடைக்கும். அவன் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா உட்காரணும், சேம் டைம் கரெக்டா இறங்கணும். நீங்க அந்த டைம்ல கரெக்டா இந்த இடத்துல இறங்கிக்கோங்க, உட்காந்துருங்க டக்குன்னு. அது வேற விஷயம். நீங்க படுத்திருந்தீங்கன்னா கூட பெஸ்ட், ஆனா உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் கரெக்டா. நான் கூட அவன் என்னை பார்த்துதான் அப்படி உட்காந்து வரணும்னு நினைச்சேன். நான் கூட இல்லப்பன பார்த்தா பையன் எனக்கு கவனிக்கவே இல்லை. இப்படி இறங்கி மண்டே போனதும் ஆளு காலி ஆகணும். டக்குன்னு இப்படி வந்து அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டு யூஎம்பியில் மியூசியில் இப்படியே ஜாலியாக ரூட்லாம் போயிருக்கீங்க. பார்த்தா இவன் அவன் இல்லைன்னு எனக்கு ஃபீல். ஏன்னா அவன் வந்து டபுள் இன்சுலேஷன். அப்புறம் பார்த்தா இன்னொரு டெட் பாடி. நாம இறந்தது எங்கன்னு எனக்கு அப்போ டவுட். நாம அங்கே இறந்துருந்துடும். சரி நீங்க ஏகே 47 எடுக்கலான்னு பார்த்தா அப்பப்போ உங்களுக்கு சரி ஏதோ ஒன்று செட்டிங்ஸ் சரியில்லை நினச்சினா இங்கே எல்லாம் எடுத்துட்டு திடீர்னு பார்த்தா பல்கு பிளாக் வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறமா திடீர்னு பார்த்தா ஒரு எனிமி வர்றான். சரி வாங்க நம்ம பின்னாடியே போய் அடிக்கலாம் பார்த்தா அவன் பின்னாடி இன்னொருத்தன் வர்றான். என்னடா இது. சரி இவனை அடிக்கும்போது நம்ம அவனை அடிச்சவங்க கிட்ட ரஸ்ட் அடிச்சு போனோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த கரெக்டாக அடிச்சா அவன் டபுள் வெட்டி எடுத்துட்டான். சரி பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.